ஒரு ஊரில் ஒரு புகழ்பெற்ற சிற்பி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் ஒரு நாள் ஒரு அழகான சிலை செய்யலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய கல் எடுத்து அதை தன்னோட உளியால் அடிக்க ஆரம்பித்தார். அந்த கல் ஒரு சில அடிகளிலேயே இரண்டாக பிளந்து போயிடுச்சு. உடனே அந்த சிற்பி, இந்த கல்லை வச்சு நம்மளால் சிலை செய்ய முடியாது, இந்த கல் சிலை செய்கிறதுக்கு ஏற்றது கிடையாது அப்படின்னு நினச்சி அந்த கல்லை ஓரமாக எடுத்து வச்சிட்டாரு. அப்புறமா இன்னொரு பெரிய கல் எடுத்து அதை தன்னோட உளியால் அடிக்க ஆரம்பித்தார். இந்த இரண்டாவது கல்லானது 1 அடி, 2 அடி, 3 அடி, 10 அடி, 100 அடி என பல அடிகளை அமைதியாக தாங்கிக்கிருச்சு. பல நாள் கழித்து அந்த இரண்டாவது கல்லிலிருந்து ஒரு அழகான தெய்வ சிலையை சிற்பி உருவாக்கினார். அந்த சிலையானது கோவிலினுடைய கருவறைக்குள்ளே வைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி சிற்பிகிட்ட அடி தாங்காமல் உடைந்து போன அந்த முதல் கல்லானது கோவிலினுடைய படிக்கட்டாக வைக்கப்பட்டது. மக்கள் எல்லாரும் அந்த படிக்கட்டுக்கு மேலே ஏறி வந்து கோவிலின் கருவறையில் இருந்த தெய்வ சிலையை பார்த்து வணங்கிட்டு போனாங்க. இதை பார்த்து படிக்கட்டாக இருந்த அந்த கல் தெய்வ சிலையை பார்த்து கேட்டுச்சான், நண்பனே, நீயும் நானும் ஒரே மலையிலிருந்து தானே உருண்டு வந்தோம். ஆனால் உன்னைய எல்லாரும் வணங்கிட்டு போகிறாங்க, என்னைய மட்டும் காலால் மிதிச்சிட்டு போகிறாங்களே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு தெய்வத்தோட சிலை பதில் கூறுச்சான் அமைதியா, நண்பா, நீயும் நானும் ஒரே இடத்துலேருந்து தான் வந்தோம். ஆனால் சிற்பி என்னையை செதுக்கும்போது நான் வலியை தாங்கிக்கிட்டேன். ஆனால் நீ ஒரு சில அடிகளிலேயே வலி தாங்காமல் உடஞ்சி போயிட்ட. அதனால தான் இப்போ நீ படிக்கட்டாக இருக்கிற, நான் சிலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ படிக்கட்டாக இருக்கிற கல் தன்னோட தவறை உணர்ந்துருச்சான். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வலியையும் சிரமத்தையும் பொறுமையாக தாங்கிறவங்க தான் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். இளையவர்களாகிய நாமும் நமக்குள்ளே இருக்கிற திறன்களை கண்டுபிடிச்சி அதை வெளிப்படுத்துறதுக்கு எல்லா வகையான முயற்சியையும் எடுக்கணும். அதற்கிடையில் எவ்வளவு தடைகள் வந்தபோதும் விடாமுயற்சியோடு பயிற்சியும் செய்தால் நம்மளோட திறன் ஒரு நாள் மேடை ஏறும், வெற்றியும் கிடைக்கும். நன்றி.